ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் வரிசையில மிகவும் முக்கியமான ஒரு நபரான MC ராஜா அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். MC ராஜா அவர்கள் பட்டியலின பிரிவை சார்ந்தவர். இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடிய டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களுக்கு முன்னோடியாக கருதப்படுறார். பெருந்தலைவர் என்று அழைக்கப்படும் MC ராஜா அவர்களுடைய முழு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்றோம். இதுல மயிலை சின்னத்தம்பின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய தந்தை பெயர். இவருடைய தந்தை பெயர் மயிலை சின்னத்தம்பி பிள்ளை. அத இவருடைய பேர்ல இணைச்சுதான் மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்றோம். இதனுடைய ஷார்ட் தான் MC ராஜா அப்படின்னு சொல்றோம். இவர் பிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 17, 1883 அன்னைக்கு பிறந்திருக்காரு. இவர் பிறந்த இடம் சென்னையில இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸ் மலை அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. அதனுடைய வேறு பெயர் பாத்தீங்கன்னா பரங்கி மலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ செயின்ட் தாமஸ் மலை அப்படின்னாலும் பரங்கி மலைனாலும் ஒண்ணுதான். இதனுடைய வேறு பெயர் தான் இது. இவருடைய பள்ளி படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்லி உயர்நிலை பள்ளியில தன்னுடைய பள்ளி படிப்பை இவர் முடிச்சிருக்காரு. இவருடைய பட்டப்படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை கிறிஸ்டியன் காலேஜ்ல பட்டம் பெற்றிருக்காரு. இவர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவர் தன்னுடைய வாழ்வை ஒரு ஆசிரியராக தான் தன்னுடைய வாழ்வை இவர் தொடர்ந்திருப்பாரு. இவர் பள்ளியிலும் கல்லூரியிலும் ஆசிரியரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பேராசிரியராகவும் இருந்திருக்காரு. அதோட பள்ளி பாட புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. நிறைய பாட நூல்கள் எழுதியிருக்காரு. அதோட குழந்தைகள் பாடல்களும் நிறைய எழுதியிருக்காரு. குழந்தை பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலா நிலா ஓடிவா, கைவீசம்மா கைவீசு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, இது போல நிறைய குழந்தை பாடல்களையும் இவர் எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தது இவர் இளம் வயதிலேயே அரசியல்ல இணையறாரு. அரசியல்ல இணைந்த உடனேவே செங்கல்பட்டு மாவட்ட வாரியத்துடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அதுக்கு அடுத்தது 1916 ஆதி திராவிட மகாஜன சபையுடைய செயலாளராக இருந்திருப்பாரு. ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்றது யார் ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. 1893 இதை தொடங்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1900 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பணியின் பொருட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா போயிட்டு இருப்பாரு. அவர் தென்னாப்பிரிக்கா போனதுக்கு அப்புறமா இந்த அமைப்புடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மந்தமான நிலையில இருந்திருக்கும். 1916 MC ராஜா அவர்கள் இந்த அமைப்புடைய செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா திரும்பவும் இந்த அமைப்பு முன்னாடி மாதிரி தீவிரமா செயல்பாடு தீவிரமா இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1916 நவம்பர் 20 அன்னைக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இது பின்னால நீதி கட்சி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ இதை ஏற்படுத்தியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா 3 தலைவர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. பிட்டி தியாகராயர், TM நாயர் மற்றும் C நடேசனார். இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இது எங்க தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில விக்டோரியா அரங்கில தொடங்கியிருப்பாங்க. இது தொடங்கப்படும் பொழுது மொத்தம் எத்தனை பேர் அங்க இருந்திருப்பாங்கன்னா 30 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 30 உறுப்பினர்கள்ல இவரும் ஒருவரா இருந்திருப்பாரு. அப்ப தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தோற்றுவித்த 30 உறுப்பினர்களில் இவரும் ஒருவரா இருந்திருப்பாரு. அந்த 30 பேர்ல ஒரே ஒரு பெண்மணி இருந்திருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலமேலு மங்கை தாயாரம்மாள். அப்ப அதுல இருந்த ஒரே பெண்மணி அலமேலு மங்கை தாயாரம்மாள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவரு சென்னை மாகாணத்துடைய சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. சென்னை மாகாணத்துடைய சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. இவரை அந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆளுநரான வில்லிங்ஸ்டன் பிரபு அப்படின்றவர் தான் தேர்ந்தெடுத்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது 1920 முதல்ல தேர்தல் நடந்திருக்கும். அந்த தேர்தல்ல இவர் நீதி கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பாரு. வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருப்பாரு. இவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறமா எத்தனை ஆண்டுகள்னா கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இருந்திருப்பாரு. 1920 இருந்து 26 வரைக்கும் சென்னை மாகாணத்துடைய சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருப்பாரு. அதே போல நீதி கட்சியுடைய
துணைத் தலைவரா நீண்ட காலம் இருந்திருப்பாரு. 1922ல அரசு ஆவணங்களில் பயன்படுத்தப்படும் பறையர் மற்றும் பஞ்சமர் ஆகிய சொற்களுக்கு பதிலாக ஆதி திராவிடர் மற்றும் ஆதி ஆந்திரர் அப்படின்ற சொற்களை பயன்படுத்த கோரி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாரு. அதாவது இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதே அரசு ஆவணங்கள் எல்லாம் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட பிரிவினரை பறையர் அப்படின்னும் பஞ்சமர் அப்படின்ற சொற்களை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அதனால இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரண்டு சொற்களுக்கு மாற்றாக தமிழர்களை ஆதி திராவிடர் அப்படின்னும் தெலுங்கர்களை ஆதி ஆந்திரர் அப்படின்னும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1922 அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றி இருப்பாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, 1922லேயே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய சிறப்பான பணியை வந்து பாராட்டி ராவ் பகதூர் அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1921ல பனகல் அரசருடைய கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராமணர் அல்லாதோருக்கு அரசு வேலையில வந்து இடஒதுக்கீடு வழங்க வந்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றி இருப்பாங்க. இந்த தீர்மானத்துல வந்து ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்குன்னு தனி இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. பிராமணர் அல்லாதோர் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர் இல்லாத மற்ற எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இடஒதுக்கீடு தான் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்குன்னு தனிப்பட்ட எந்த ஒரு இடஒதுக்கீடும் வந்து அதுல வந்து குறிப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால MC ராஜா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களோட சேர்ந்து வந்து போராட்டம் வந்து பண்ணியிருப்பாரு. பனகல் அரசருடைய இந்த நடவடிக்கையை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாரு. இந்த போராட்டம் பண்ணும்பொழுது புளியந்தோப்பு அப்படின்ற இடத்துல வந்து இந்த போராட்டம் ஒரு கலவரமா வந்து மாறிடுது. அப்போ இந்த கலவரத்துக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பனகல் அரசர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதனால நீண்ட காலமாக தான் இருந்த நீதி கட்சியிலிருந்து MC ராஜா அவர்கள் விலகியிருப்பாங்க. அப்ப MC ராஜா அவர்கள் நீதி கட்சியிலிருந்து எதுக்கு விலகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல வந்து பிராமணர் அல்லாதோருக்கு அரசு வேலையில ஒரு இடஒதுக்கீடு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வராங்க. இதுல ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்குன்னு தனியா வந்து இடஒதுக்கீடு எதுவும் குறிப்பிடாம இருந்ததுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட பிரிவோட சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டம் வந்து ஒரு கலவரமா மாறிடுது. இதனால வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஒடுக்கப்பட்ட பிரிவினரை வந்து குற்றம் சாட்டுனதுனால MC ராஜா அவர்கள் என்ன பண்றாருன்னா, நீதி கட்சியில இருந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1923ல வந்து விலகியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1928ல அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து இவர் ஏற்படுத்தியிருப்பாரு. இது எங்க ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாக்பூர்ல வந்து இந்த அமைப்பை வந்து தொடங்கியிருப்பாங்க. இதனுடைய தலைவரா வந்து MC ராஜா அவர்கள் இருக்காங்க. இதனுடைய துணை தலைவராக டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1930ல நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து MC ராஜா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்த முதல் நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா MC ராஜா அவர்கள் தான். அப்போ தமிழ்நாட்டுல வந்து சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்த முதல் நபரும் வந்து MC ராஜா அவர்கள். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்தவர்லயும் முதல் நபரா வந்து MC ராஜா அவர்கள் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துடைய தற்காலிக சபாநாயகராகவும் வந்து அவர் இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்தது பாருங்க 1919ல தொடக்க கல்விக்காக ஒரு மசோதா வந்து கொண்டு வராங்க. தொடக்க கல்விக்கு ஒரு மசோதா கொண்டு வருவதற்காக ஒரு குழு வந்து ஏற்படுத்துறாங்க. இந்த குழுவிலையும் வந்து MC ராஜா அவர்கள் பணியாற்றி இருப்பாங்க. இது இல்லாம இடைநிலை கல்வி மறுசீரமைப்பு குழுன்னு ஒண்ணு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இடைநிலை கல்வியை வந்து சீரமைப்பதற்காக ஒரு குழு ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த குழுவிலையும் வந்து MC ராஜா அவர்கள் உறுப்பினரா வந்து இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது 1937ல KV ரெட்டி அவர்களுடைய இடைக்கால அமைச்சரவையில இவங்க வந்து ஒரு அமைச்சரா இருந்திருப்பாங்க. அதாவது எந்த துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சித்துறை. வளர்ச்சித்துறைக்கு அமைச்சராக இருந்திருப்பாரு. அதே போல 1937ல தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவராக வந்து இவர் இருந்திருப்பாரு. தமிழ்நாடு பாடநூல்களுடைய வடிவமைப்பாளராகவும் வந்து இவர் இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது மூஞ்சே ஒப்பந்தம். மூஞ்சே ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மூஞ்சே ஒப்பந்தம் அப்படின்றது 1932ல வந்து
அந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. யார் யாருக்கு இடையில வந்து இது நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி.எஸ். மூஞ்சே அப்படின்றவருக்கும், எம்.சி. ராஜா அவர்களுக்கும் இடையே தான் அந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. மூஞ்சேன்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய இந்து மகாசபையுடைய தலைவராக இருந்தவர் தான் வந்து பி.எஸ். மூஞ்சே அவர்கள். இப்ப இவர்களுக்கும் எம்.சி. ராஜா அவர்களுக்கும் இடையே தான் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எம்.சி. ராஜா அவர்கள் முதல்ல தனி தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா இந்த ஒப்பந்தத்துல தனி தொகுதியை வந்து தந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா வந்து கூட்டு தொகுதியில இடஒதுக்கீடு தர்றதா வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது கூட்டு தொகுதியில ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு ஏத்த மாதிரி இடஒதுக்கீடு வந்து தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுல அதற்கு பதிலா வந்து எம்.சி. ராஜா அவர்கள் வந்து இந்து மகாசபைக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூஞ்சேவுக்கும் எம்.சி. ராஜா அவர்களுக்கு இடையே நடந்தது வந்து மூஞ்சே ஒப்பந்தம். இதுல மூஞ்சே அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.சி. ராஜா அவர்கள் தங்களுக்கு ஆதரவு அளிக்கணும். அதற்கு மாற்றாக ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு வந்து நாங்க இடஒதுக்கீடு தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து மூஞ்சே ஒப்பந்தம். அப்போ இதுதான் வந்து பின்னாடி வந்த பூனா ஒப்பந்தத்துடைய முன்னோடியா வந்திருக்கு. அப்போ பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையில நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகள் அவர்களுக்கும் இடையே வந்து நடந்திருக்கும். அதுலயுமே வந்து அம்பேத்கர் முதல்ல தனி தொகுதி கேட்டிருப்பாரு. அத வந்து காந்தியடிகள் வேணான்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருப்பாங்க. அதற்கு பதிலாக வந்து இடஒதுக்கீடு வந்து தர்றதா ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து பூனா ஒப்பந்தம் இல்லையா? அப்ப இதுக்கு முன்னாடியே வந்து மூஞ்சே ஒப்பந்தம் வந்து முடிஞ்சிருக்கும். அப்ப இதனால தான் வந்து இந்த மூஞ்சே ஒப்பந்தம் என்பது பூனா ஒப்பந்தத்துடைய முன்னோடியாக வந்து கருதப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எம்.சி. ராஜா அவர்கள் வந்து நெறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஒடுக்கப்பட்ட இந்துக்கள்" அப்படின்னு வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நூலு. இது இல்லாம குழந்தைகளுக்காக அவர் எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "கிண்டர் கார்டன் ரூம்" அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு நூலு. இத வந்து இவர் தனியா எழுதியிருக்க மாட்டாரு. ஆர். ரங்கநாயகி அம்மாள் அவங்க கூட இணைந்து வந்து இந்த நூல வந்து இவரு எழுதியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது இவருடைய மறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1943 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு தன்னுடைய 60வது வயதுல வந்து இவரு இயற்கை எய்தியிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தது இது போல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.